வணக்கம். அகத்திய மாமுனிவர் நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு தெய்வீக வழிகாட்டுதல கொடுத்திருக்காரு. அது என்ன சொல்லுது? அதுல நமக்காக என்ன செய்தி இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த வார்த்தைகள் சாதாரணமானதில்ல. அகத்திய மாமுனிவரே நேரடியா சொல்றாரு. வரப்போற காலங்கள்ல நிறைய குழப்பங்கள் வரும். அதுக்கு அவர் சொல்ற ரொம்ப எளிமையான தீர்வு இதுதான். இந்த முழு வழிகாட்டுதலோட மையப்புள்ளியே இந்த ஒரு வரிதாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதில்லையா? இவ்ளோ ஊர் இருக்கிறப்போ ஏன் திங்களூர் மட்டும் இவ்ளோ முக்கியம்? வரப்போற காலத்துல அந்த இடத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதத்தான் நாம இப்ப தேடப் போறோம். முதல்ல இந்த வழிகாட்டுதல் எங்க எப்போ சொல்லப்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது சும்மா ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்படல. வரப்போற 2025ஆம் வருஷம் ஜூலை 22ஆம் தேதி திருமலை திருப்பதியில அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கு இது. அப்ப பாத்துக்கோங்க, இது எவ்ளோ முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கும்னு. அகத்தியரோட இந்த வாக்கு ஒரு சாதாரண கணிப்பு கிடையாது. இது ஒரு தெய்வீக எச்சரிக்கை. அதாவது மனிதர்களாகிய நாம ரொம்ப பெரிய சோதனைகளை சந்திக்க போறோம்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் பிரபஞ்சத்துல நடக்க போற ஒரு பெரிய சமநிலையின்மைதான். சரி, இந்த சோதனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? எங்கிருந்து இது ஆரம்பிக்குது? அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கிரகங்களோட நிலையில ஏற்பட போற ஒரு மாற்றம் தான் இதுக்கெல்லாம் காரணம். குறிப்பா சொல்லணும்னா சந்திரனோட பலவீனம். இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது ஒரு பக்கமா வர்ற பிரச்சனை இல்ல, ஒரு ரெட்ட நெருக்கடி மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரன் பலவீனமாகறதால மனசுல பயங்கரமான குழப்பம் வரும், தெளிவா யோசிக்க முடியாது. அதே நேரம் இன்னொரு பக்கம் சுக்கிரனோட சக்தி அதிகமாகும். இதனால என்னாகும்? மக்களுக்கு ஆடம்பரம் மேல, பொருள் மேல ஆசை அதிகமாகி கையில இருக்கிற செல்வத்தையும் இழக்க நேரிடும். ஓகே, இந்த கிரகமாற்றங்கள்லாம் சரி. இதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அகத்தியர் சொல்றத கேட்டா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. மனக்குழப்பங்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுமா. வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வரும். நிறைய பேர் மன அழுத்தத்தால பாதிக்கப்படுவாங்களாம். பேராசைனால இருக்கிற சொத்தையும் இழந்து நிக்கிற நிலைமை கூட வரும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுக்கறாரு. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வெடிச்சு அதனால ஒரு உலக பேரழிவே ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும்னு நமக்கு உணர்த்துது இல்லையா? அடேங்கப்பா, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்பட வேண்டாம். பிரச்சனைய சொல்றவங்க அதுக்கான தீர்வையும் சொல்வாங்க இல்லையா? அகத்தியர் நமக்காக சில தெய்வீக பரிகாரங்களும் காட்டியிருக்காரு. இந்த சவால்களை எல்லாம் சமாளிச்சு எப்படி ஒரு ஆன்மீக கவசத்தோட பாதுகாப்பா இருக்கலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆக எல்லாத்துக்கும் மருந்து எது? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முதன்மையான மிக முக்கியமான பரிகார தலமாக அகத்தியர் கை காட்டுறது திங்களூரத்தான். இது சந்திர பகவானுக்குரிய ஒரு ஸ்தலம். எல்லா தீர்வுகளும் இங்கேந்துதான் ஆரம்பிக்குது. திங்களூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா போதுமா? இல்ல, அங்க என்ன செய்யணும்னு அகத்தியரே சில வழிமுறைகளை சொல்றாரு. முடிஞ்சா அடிக்கடி அந்த கோவிலுக்கு போங்க. போனதும் அவசர அவசரமா வராம அங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. சந்திர பகவானுக்கு ஒரு தீபம் ஏத்துங்க. அப்புறம் சந்திர காயத்ரி மந்திரத்தை மனசுக்குள்ள ஜெபிங்க. இந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. திங்களூர் தான் முதன்மையான பரிகார தலம்னாலும் அதோட சேர்த்து இன்னும் சில இடங்களுக்கும் போனா நமக்கு இன்னும் கூடுதல் ஆன்மீக சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. அதுதான் திருமலை திருப்பதி, சங்கரன் கோவில், அப்புறம் பிரத்யங்கரா தேவி கோவில். இந்த இடங்களுக்கும் போறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே கோயில்களுக்கு போறது பத்தி. ஆனா அது மட்டும் போதுமா? இறைவனோட அருளை முழுமையா பெறணும்னா நம்ம வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்கள் தேவை. இது சடங்குகளை தாண்டிய ஒரு விஷயம். அதுதான் தர்மம் மற்றும் பக்தி. அகத்தியர் சொல்ற அடிப்படை வழிமுறை என்னன்னா பக்தி யோகம். இது ஒன்னும் பெரிய தத்துவம் இல்ல, ரொம்ப சிம்பிள். முழுமையான நம்பிக்கையோட எல்லாம் நீயேன்னு இறைவன்கிட்ட சரணடைறது தான். நம்மளோட எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் வெளியே வரதுக்கு இதுதான் முதல் படிங்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. தர்மத்தை கடைப்பிடிப்பதே குருவின் அருளை பெறுவதற்கான ஒரே வழி. நாம செய்யற பூஜைகள், சடங்குகளை விட நம்மளோட செயல்கள் தான் ரொம்ப முக்கியம். நேர்மையா, நியாயமா அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம வாழ்றதுதான் தர்மம். அப்படி வாழ்ந்தாலே போதும், குருவோட அருளும் இறைவனோட பாதுகாப்பும் தானா கிடைக்கும். ஆக வரப்போற காலங்கள் எப்படி இருக்கும்னு அகத்தியர் சொல்லிட்டாரு. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் காட்டிட்டாரு. இப்போ கேள்வி நம்ம கிட்டதான். இந்த உலகத்தோட சோதனைகளை சந்திக்க அவர் காட்டின இந்த ஆன்மீக பாதையில நடக்க நாம தயாரா இருக்கோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.